பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் காலமானார். வயது மூப்பு தொடர்புடைய உடல்நலப் பிரச்சினைகளால் சரோஜா தேவி காலமானார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பெங்களூருவில் காலமான நடிகை சரோஜா தேவிக்கு வயது 87. தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தியில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் சரோஜா தேவி. 1955ஆம் ஆண்டு மகாகவி காளிதாசா என்னும் கன்னட படம் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் சரோஜா தேவி. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் காலமானார். எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் இணைந்து நடித்த 26 திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றி பெற்றன. அன்பேவா, நாடோடி மன்னன், எங்கள் வீட்டு பிள்ளை போன்ற படங்களில் எம்ஜிஆருடன் ஜோடியாக நடித்தவர் சரோஜா தேவி. சிவாஜியுடன் சரோஜா தேவி இணைந்து நடித்த புதிய பறவை திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. 2009ஆம் ஆண்டு சூர்யா நயன்தாராவின் ஆதவன் திரைப்படம் சரோஜா தேவி கடைசியாக நடித்த தமிழ் படமாகும். 1967ஆம் ஆண்டு ஸ்ரீஹர்ஷா என்பவரை திருமணம் செய்த பிறகும் சரோஜா தேவி தொடர்ந்து நடித்து வந்தார். விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், விவரங்கள். பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி இவர் தமிழ் மட்டுமல்லாமல் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற தென்னிந்திய மொழிகள்ல 100க்கும் மேற்பட்ட படங்களில், அதாவது 200 படங்களுக்கு மேலே அவர் நடித்திருக்கிறார். இவர் அந்த காலகட்டத்துல சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், அதே போன்று தெலுங்கில் என்டிஆர் உள்ளிட்ட பழம்பெரும் நடிகர்களுடன் அப்பொழுது ஒரு பிஸியாக இருந்த ஒரு நடிகையாக இருந்தவர். இவர் ஒவ்வொரு மொழி படங்களிலும் அந்தந்த மாநிலங்களிலும் வெவ்வேறு பெயர்களில் இவர் சொல்ல பெயரிட்டு அழைக்கக்கூடிய வகையில இந்த பிரபலமான ஒரு நடிகையாக இவர் இருந்தார். அபிநய சரஸ்வதி என்றும், கன்னடத்தில் பைங்கிலி என்றும், தமிழில் அவருக்கு புனைப்பெயர்கள் உண்டு. அதே போன்று இந்தியிலும் அப்பொழுது அவர் நிறைய படங்களில் நடித்திருந்தார். பிஸியான ஒரு நடிகையாகவும் இருந்திருந்தார். அபிநய பாரதி என்று இந்தி சினிமாவில் இவரை அழைப்பார்கள். அதே போன்று கன்னடத்துல அபிநய காஞ்சனமாலா என்றும், தெலுங்கில் சல்லாப சுந்தரி என்றும் புனைப்பெயர்களோடு அழைக்கப்பட்ட பிரபலமான ஒரு நடிகையாக இவர் இருந்தார். 1950களில் தொடங்கி இவர் அப்பொழுது பிஸியாக இருந்த ஒரு நடிகையாக இருந்தார். 200க்கும் மேல படங்கள்ல இவர் நடித்திருக்கிறார். இங்க பெங்களூரில் தான் அவருக்கு பூர்வீகமே கர்நாடக மாநிலம் தான். அங்கே மைசூர் ரீஜியத்துல அவர் பிறந்திருந்தார். 1938ல இவர் பிறந்தவர். இவருடைய தந்தை ஒரு காவல்துறை அதிகாரி. இதற்கு பிறகு அவருடைய இளம் வயதிலேயே அவர் சினிமாவிற்கு வந்துவிட்டார். சினிமாவில தொடர்ந்து கன்னட மொழி படங்களிலும், தமிழிலும், தெலுங்கிலும் பல்வேறு படங்கள்ல தொடர்ந்து நடித்தவர்.